அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். தமிழ் சினிமாவுக்கு ஒன்றும் படங்கள் வந்தால் வந்துக்கிட்டே இருக்குது, இல்லாட்டி வராமலே இருக்குது. தமிழ் சினிமாவில் இப்போ முக்கியமாக பேசப்பட்டு இருக்க படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. உண்மையிலே இந்த படம் வந்து எப்படி சார் இருக்குது? உண்மையிலே பார்த்தீங்கன்னா பலரும் எதிர்பாராத வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஓகே, நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படம் வரும்போது அதே தேதியில் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் வருது அப்படின்னா அது வந்து லைஃப் ரிஸ்க். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த பரபரப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன படங்கள்லாம் நசுங்கி போயிடும். இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து நிறைய நல்ல படங்கள் காணா போயிருக்கு. கிட்டத்தட்ட இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து தான் அதே தேதியிலேயே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. பட் எல்லாத்துக்கும் அடிப்படை என்னென்னா அந்த படத்தின் மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை. ஏன்னா இந்த படம் வந்து நல்ல சப்ஜெக்ட்டு, கண்டிப்பாக ஓடும். ஏற்கனவே இதே மாதிரி 2 ஃபீல் குட் படங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. குட் நைட், அதுக்கப்புறம் லவ்வர்னு ஒரு படம். கிட்டத்தட்ட இதுவும் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஜெயிக்குங்கிற நம்பிக்கையில் தான் இந்த தேதியை அவங்க செலக்ட் பண்ணாங்க. பட் ஆனால் எல்லாத்துக்கும் மேலே மக்களுக்கு அது பிடிக்கணும். நீங்கள் அதுக்கு முன்னே ப்ரெஸ்ஸுக்கு போட்டாங்க, ப்ரெஸ் எல்லாருமே பார்த்துட்டு அந்த படத்தை கொண்டாடினாங்க. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா திரையரங்க அதிபர்களுடைய ஃபேமிலியை வர வச்சு படம் போட்டு காட்டினாங்க. அவங்களுக்கும் படம் பிடிச்சி கொண்டாடினாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் இதை எப்படி வந்து ரிசீவ் பண்ணுறாங்கங்கிறது தான் முக்கியம். ஏன்னா மக்கள் தீர்ப்பு தான் மகேஷன் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி நேற்று இந்த படம் வெளியான முதல் காட்சியிலேயே பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட ரெஸ்பான்ஸ். ஓகே, பல தியேட்டரில் பார்த்தீங்கன்னா மக்கள் படம் முடிச்சு எழுந்து நின்று கைத்தட்டியிருக்காங்க. ஒரு தியேட்டரில் இல்லை, தமிழ்நாட்டினுடைய பல தியேட்டர்களில் இந்த அதிசயம் நடந்திருக்கு. கம்மியாக போட்டிருக்காங்க சார். பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய தியேட்டர்கள். இன்னைக்கு தேவி பாரடைஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அது 900 கெப்பாசிட்டி உள்ள ஒரு தியேட்டரு. அங்கே பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்தே ஹவுஸ்ஃபுல் எல்லா ஷோவுமே. அதே மாதிரி தாம்பரம் வித்யா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 770 கெப்பாசிட்டி, அங்கேயும் ஹவுஸ்ஃபுல். நேற்று பார்த்தீங்கன்னா படக்குழுவினர் அங்கே போயிருக்காங்க. நேற்று சசிகிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அப்போ தான் அவர் இந்த தகவலை சொன்னார். இந்த மாதிரி போனோம், இந்த மாதிரிலாம் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். அது மாதிரி தமிழாக தழுவி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அயோத்திக்கு அப்புறமா சசிகுமார் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இது. நிச்சயமாக, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கதையை நம்பியோர் கைவிடப்படார் அப்படின்னு நம்ம ஒரு புதுசாக ஒரு ஸ்லோகனே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல கதையை நம்பினீங்கன்னா எந்த காலத்திலும் மக்கள் வந்து அந்த படத்தை கைவிட மாட்டாங்க. நீங்கள் கதையை நம்பாமல் அல்லது ஒரு கதையை நம்பிட்டு அதை முழுசாக நம்பாமல் அது மேலே மசாலாவை அள்ளி கொட்டினீங்கன்னா அது மக்களுக்கு பிடிக்காமல் போயிடும். நீங்கள் இந்த கதையை நம்பி அதுக்கு என்னென்ன தேவையோ அதோடு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பிடிக்கும். நீங்கள் மலையாள படங்கள்லாம் ஏன் நம்ம மனசுக்கு நெருக்கமாக இருக்குது அப்படின்னா அது அவர்களுடைய வாழ்வியலை பிரதிபலிக்கிற ஒரு படமாக இருக்குது. கிட்டத்தட்ட டூரிஸ்ட் ஃபேமிலியும் அப்படி தான் இருக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு பெரிய சமரசமே இருக்காது. அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே வச்சு அந்த படத்தை பண்ணியிருந்தாங்க. அந்த நம்பிக்கைக்கும் உழைப்புக்கும் கிடைத்த பலன் தான் அது. ஆனால் இந்த படத்தோட வெற்றியை தாண்டி முக்கியமான விஷயம் புதுமுக இயக்குனர். ஸோ அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவர் சக்ஸஸ் காட்டியிருக்கார். ஸோ இதனால் வந்து மற்ற நடிகர்களுக்கு வந்து ஓகே புதுமுகங்களை வந்து நம்ம அறிமுகம் படுத்தலாம், அவங்களோட கதையை கேட்கலாம், அக்செப்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு தாட் வந்திருக்கணும் சார். நிச்சயமாக நான் வந்து தனிப்பட்ட முறையில் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தினுடைய இயக்குனரை பாராட்டுவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, பொதுவாகவே ஒரு புதுமுக இயக்குனர் வரார் அப்படின்னா அவருடைய மைண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணணும், அதன் மூலமாக ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும், அதன் மூலமாக நம்ம எதிர்காலத்தில் ஒரு அட்லி மாதிரி, லோகேஷ் கனகராஜ் மாதிரி, நெல்சன் மாதிரி ஒரு கமர்ஷியல் டைரக்டராக மாதிரி 50 கோடி 100 கோடி சம்பளம் வாங்கி செட்டில் ஆகணும். இதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். அதை நோக்கி தான் அவங்களுடைய பயணமே இருக்கும். ஆனால் இப்போ இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லை. நம்ம வர்றோம், ஒரு நல்ல கதையை அதை வந்து அழகாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், ஒரு ஃபீல் குட் படம் கொடுக்கணும்னு நினச்சதே பெரிய விஷயம். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே அவர் சசிகுமார், சிம்ரன் அப்படின்னு போனதும் கூட பார்த்தீங்கன்னா இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க, இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க பொருந்தி வருவாங்க அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் அவர் மைண்டில் இருந்ததுனால தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த கேரக்டருக்கு வந்து நம்ம தனுஷை போடுவோம், இந்த கேரக்டருக்கு நம்ம இன்னொரு நடிகையை போடுவோம்னு அவர் யோசிக்கவே இல்லை. அதனால் ஸோ இந்த மாதிரி கதையை நம்புகிற, கதையை வைத்து பயணிக்கணும்னு நினைக்கிற அந்த விஷயமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். நீண்ட நாளைக்கு அப்புறமா வந்து நடித்திருந்த எல்லா கதாபாத்திரத்துக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க டூரிஸ்ட் ஃபேமிலியில் அப்படின்றாங்க. அப்படிங்களா சார்? உண்மைதான் அது. ஏன்னா அந்த படத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி என்று சொல்லப்படுகிற அந்த சசிகுமாருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா, சசிகுமார், அவருடைய மனைவி சிம்ரன், அவங்களுக்கு 2 பசங்க,
அதில் அந்த மூத்த மகனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இறுக்கமாகவே இருப்பார். என்னன்னா அவருக்கு ஒரு பெண் கதை இருக்கும். அதே மாதிரி அவருடைய குட்டி பையன், ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா பிரமாதமான ஒரு ஹியூமர் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் இவங்க சென்னையில் வந்து ஒரு குடியிருப்புக்குள்ளே வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நெய்பர்ஸாக சில பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு சரியான ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கரெக்டாக நம்ம நினைவில் நிற்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி அது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒர்க்கு தான். இந்த வருஷத்துக்கு ஆரம்பிச்சதுலேருந்து யாருக்கு கொண்டாட்டமோ இல்லையா, அஜித்குமார் அவர்களோட ஃபேன்ஸுக்கு பயங்கர கொண்டாட்டம். ஏன்னா அப்டேட் மேலே அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. மனுஷன் வந்து புதுசாக என்னென்னவோ பண்ணிக்கிட்டே இருக்கார். எப்படி பார்க்குறீங்க அவரோட பத்மபூஷன் விருது, அதுக்கப்புறம் ஐபிஎல்ல வந்து உட்காந்து மேட்ச் பார்த்தது, இப்போ இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம என்னதான் வானத்தில் பறந்தாலும் என்ன ஏதோ ஒரு நாளில் வந்து நம்ம தரைக்கு வந்து தான் ஆகணும். அதில் எந்த மாற்றமே இல்லை. அதுக்கு அஜித்குமாரும் விதிவிலக்கு இல்லை. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்மளை போன்ற ஒரு சாதாரண மனிதராக இருந்த அஜித்குமாருக்கு இந்த மக்கள் வந்து ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்து உயரத்தில் உட்கார வச்சாங்க. ஆனால் இவர் என்னன்னா இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வானத்திலேயே பறந்துக்கிட்டு இருந்தார். கீழே அவர்களை வாழ வைத்தவர்களை அவர் பெருசாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை. இன்னைக்கு ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் கார் ரேஸ் அப்படின்னு இன்னொரு இடத்துல போனதுனால அதுக்கு பிறகு இவருக்கு வந்து அடடா நம்மளை வாழ வச்ச மக்கள் தானே இதுக்கெல்லாம் காரணங்கிற ஞானோதயம் ஏற்பட்டு இன்றைக்கி அவருடைய ரசிகர்களோட எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு இன்றைக்கி பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலே அது அஜித்தினுடைய அந்த கலையுலக வாழ்க்கைக்கு ஒரு கௌரவம் சேர்க்கிற ஒரு விருது தான். அது உண்மையில் அதுக்கு தகுதியானவர் தான் அஜித். இன்னும் சொல்லப்போனால் இந்த விருதெல்லாம் என்றைக்கோ கொடுத்துருக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். தாமதமாக கொடுத்தாலும் ஒரு சரியான நபருக்கு கொடுத்ததா தான் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் தமிழ் சினிமாக்கே பெருமை தானே சார் இது? நிச்சயமா. ஆனால் ரொம்ப வெளிப்படையாக நம்ம பேசணும் அப்படின்னா இந்த பத்மபூஷன் விருது, பத்மஸ்ரீ விருதெல்லாம் இப்போ நம்ம ஊர் கலைமாமணி மாதிரி தான். ஒன்றிய அரசு கொடுக்குற கலைமாமணின்னு கூட அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் அதே நேரம் இந்திய அளவில் இதுதான் பெருமைக்குரிய விருதாக இருக்கும் பட்சம் அது நம் நடிகர்களுக்கு கிடைக்கும் போது அது நமக்கும் ஒரு பெருமை தர்ற விஷயமா தான் இருக்குது. ஆனால் மற்ற நடிகர்களுக்கு மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்ததை விட அஜித்குமார் அவர்களுக்கு இந்த விருது கிடைச்சது வந்து ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இவர் கொடுத்த காரணம் பின்னணி என்ன சார்? எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த அரசு விருது என்பது கடந்த சில வருடங்களாக அரசியல் விருதாக மாறிடுச்சு. இப்போ ஒருத்தருக்கு ஏன் விருது கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கும். ஒருத்தருக்கு ஏன் விருது கொடுக்கலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தா அதுக்கு பின்னாலேயும் ஒரு அரசியல் இருக்கும். அந்த மாதிரி நிச்சயமாக அஜித்துக்கு இந்த விருது கொடுத்ததற்கு பின்னால் நிச்சயமாக ஒரு அரசியல் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு அஜித் மாதிரியே தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 1 நடிகர் யார் அப்படின்னா விஜய். அவர் வந்து இன்னைக்கு கட்சி தொடங்கிட்டாரு. அப்போ இந்த இளைஞர்களில் பெரும்பாலானவர் இன்னைக்கு விஜய் பக்கம் இருக்காங்க. அவர்களுடைய வாக்குகள் கண்டிப்பாக விஜய்க்கு தான் கிடைக்க போகுது. அதில் மாற்றம் இல்லை. அதே நேரம் விஜய்க்கு எதிராக களமிறங்குகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக பாஜகவை உள்ளடக்கிய கூட்டணி. இப்போ திமுகவுக்கும் சரி அதிமுக கூட்டணிக்கும் சரி உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா விஜயுடைய போட்டியாளரான அஜித்துடைய ரசிகர்களுடைய வாக்குகளை யார் வாங்குறது, அதை இப்படியாவது நாம வாங்கிடணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கு. அதனால தான் இன்னைக்கு அஜித்துடைய கார் ரேசிங்காக அவர் கார் பந்தயத்துக்கு போகும்போது இங்கே இருக்கிற அந்த விளையாட்டு உதயநிதியுடைய கையில் இருக்கிற அந்த விளையாட்டு மேம்பாட்டுத்துறை வந்து அவருக்கு ஸ்பான்சர் பண்ணி அந்த லோகோவை அவருடைய காரில் போடுறாரு. அதை என்னன்னு கேட்டால் அஜித்தும் நாங்களும் ரொம்ப இணக்கமாக இருக்கோம். அஜித்துடைய அந்த கார் ரேஸுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து மிகப்பெரிய உதவி பண்ணுது அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அஜித் ரசிகர்களுடைய குட் புக்கில் நம்ம போய் அவர்களுடைய வாக்குகளை நாம் வாங்கணுங்கிறது திமுகவுக்கு ஒரு நோக்கமாக இருக்குது. அதனால அவங்க இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா அப்போ அஜித்துக்கு பத்மபூஷன் கொடுத்தா அஜித் ரசிகர்கள்லாம் நம்மள ஒரு சாஃப்டாக பார்ப்பாங்க, நமக்கு வாக்களிப்பாங்கன்னு அதிமுக பாஜக கூட்டணி நினைக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இவருக்கு அந்த விருதை கொடுத்து இவர் எங்க ஆளு நாங்க அவர் ஆளு அப்படின்னு நமக்கு சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து தல ரசிகண்டா தளபதி தொண்டன்டான்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வந்து சாத்தியம் இல்லை. என்ன காரணம்னா அஜித் ரசிகர்களும் சரி விஜய் ரசிகர்களும் சரி ஆரம்பத்தில் இருந்தே ஒருத்தரை எதிரியாக பார்த்தே வளர்ந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் ரசிகன் இருக்கான் அப்படின்னா அவனுடைய வேலை விஜய்க்கு வந்து துதிபாடுறது மட்டும் கிடையாது. என்ன அவன் 20-25 வருஷமாக என்ன பண்ணான்னா பாதி நேரம் விஜய்க்கு துதி பாடுவான், பாதி நேரம் அஜித்தை வசை பாடுவான். இதுதான் அவனுடைய வேலை. அஜித் ரசிகனை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதி நாள் அஜித்துக்கு துதி பாடுவான், பாதி நாள் இவரை வசை பாடுவான். ஸோ இப்படியே பழகிட்டாங்க. இவங்க திடீர்னு வந்து எலெக்ஷனில் வந்து நாங்கள் வந்து தலை ரசிகர் ஆனால் நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு வர்றதை எப்படி ஏற்க முடியும்? என்ன கேட்டால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை விஜய் ரசிகர்களே
அஜித் ரசிகர்கள் போர்வையில் வந்து இப்படி ஒரு கேம்பெயினை முன்னெடுத்திருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்போ இதை பார்க்கும்போது மற்ற அஜித் ரசிகர்கள் அடடா அப்படியா இந்த அஜித் ரசிகர் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரா, அப்போ நம்மளும் விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ட்டு வருவாங்கங்கிற நம்பிக்கையில் இப்படி ஒரு வேலையை பண்ணுறாங்களோ என்னமோ தெரில. ஆனால் என்ன இருந்தாலும் அவங்க 2 பேர்த்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குல்ல சார்? ஏன்னா அவங்க பேசுகிற பேச்சிலே தெரியுது நடக்காத விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து விஜய் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து அஜித் அவர்கள் வந்து கூடிய விரைவில் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி ஒரு இன்டர்வியூவும் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நண்பர் ஒருத்தர் அவர் வந்து பொலிட்டிக்கலில் இறங்கியிருக்காரு, அதுக்கு மிகவும் துணிச்சல் வேணும், அதுக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த கருத்துக்கள் இதெல்லாம் ஒரு சம்பிரதாயமான கருத்துக்கள் தான். என்னென்னா இப்போ திடீர்னு வந்து ஒரு மீடியா மைக்கை நீட்டி இது மாதிரி விஜயுடைய அரசியல் பற்றி கேட்கும்போது நீங்கள் நெகட்டிவான கருத்தும் சொல்ல முடியாது, அந்த கேள்வியை நீங்கள் கடந்தும் போக முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து அந்த தொழிலில் வந்து இவருடைய போட்டியாளராக இருக்கார். அப்போ நீங்கள் வந்து ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் கருதி வந்து இந்த மாதிரியான வாழ்த்துவதுங்கிறது ஒரு சம்பிரதாயமான விஷயம்தான். அதே நேரம் மனப்பூர்வமாக இவர் விஜயனுடைய அரசியலை ஆதரிக்கிறாரா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதே நேரம் 2 பேர்களும் தொழில் போட்டியாளராக இருந்தாலும் 2 பேருக்கு இடையில் மெல்லிதாக ஒரு நட்பு இருக்குது. ஓகே, அதாவது ரஜினி கமலுக்கு இடையே இருப்பது போன்ற ஒரு ஆழமான நட்பு இல்லைனாலும் இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு சின்னதாக ஒரு நட்பு இருக்குது, அது மாற்றம் இல்லை. ஆனால் இந்த புரிதலும் இந்த நட்பு கூட இவர்களுடைய ரசிகர்களுக்கு இடையில கிடையாது. அதுதான் சிக்கல். இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரை பார்த்தீங்கன்னா ஒரு எதிரி மாதிரி நினச்சி வந்து இவங்க வந்து டீல் பண்ணுறாங்க. அதுதான் ஒரு சிக்கலாக இருக்குது. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப உற்சாகமாக பயங்கர ஸ்வாகில் வந்து அஜித் அவர்கள் இருந்தார். பட் இப்போ பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதா நியூஸ் போயிட்டுருக்கு. உண்மைங்களா, என்ன ஆச்சு? சில மாதங்களுக்கு முன்பு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்போலோவில் வந்து இவர் ஒரு டெஸ்ட்டுக்காக போயிருந்தார். அப்போ என்னன்னு நம்ம விசாரிக்கும் போது அவருடைய பிரெயினுக்கு செல்கிற அந்த இரத்த குழாயில் ஏதோ ஒரு வீக்கம் இருக்குது, அதனால் அந்த அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்காக தான் போனார் அப்படின்ட்டு அப்போ ஒரு தகவல் வந்தது. கிட்டத்தட்ட அது உண்மைதான். நாமும் கூட அப்போலோவில் இருக்கிற சில மருத்துவர்களோட நம்ம அதை ரீசெக் பண்ணும்போது அதுதான் காரணம் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ போன அந்த இது கூட செக்கப்பு கூட அது தொடர்பானது தான் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல். பட் இது தெரியாமல் சில ஊடகங்கள்லாம் என்னென்னா ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுக்காக போனார் அப்படின்லாம் ஒரு காமெடியான செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபிசியோதெரப்பிங்கிறது தெருவுக்கு தெரு இருக்குது. அஜித்துக்கு ஃபிசியோதெரப்பி சேவை தேவைப்பட்டால் வீட்டில் உட்காந்துக்கிட்டே யாரை கூப்பிட்டு வேணாலும் ஃபிசியோதெரப்பி செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது அவர் அப்போலோவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பட் நாம் கேள்விப்பட்ட தகவல் வந்து இதுதான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹார்ட்டில் இஷ்யூ இருக்குது, ஆஞ்சியோ பண்ண போனதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது குறித்து நமக்கு ஒரு நம்பகமான தகவல் இல்லை நமக்கு. ஜெயிலர் 2 இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஃபகத் ஃபாசில் ஒரு பக்கம் ஆட் ஆகிட்டார்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து பாலையா வந்து படத்தில் முக்கியமான ரோல் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மைங்களா? ஆமாம், இதெல்லாம் நெல்சனே சொல்லியிருக்காரு. அதனால் அதை உண்மை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா படமாக அவங்க பிளான் பண்ணாங்க. அதனால ஒவ்வொரு லாங்குவேஜிலிருந்து ஒவ்வொரு நடிகர்கள் அந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னு சொல்லப்போனால் அந்த படம் எல்லா மாநிலங்களிலும் பெரிய அளவில் கலெக்ட் பண்ணதுக்கு அதுதான் காரணமாக இருந்தது. அதனால் கிட்டத்தட்ட அதே ஃபார்முலாவில் இவங்களையெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் என்ன இருந்தாலும் இவர்களெல்லாம் கதைக்கு பொருத்தமாக இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு நெருடலை கொடுத்துரும். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் எப்படி பார்த்தாலும் இவங்க வந்து பிளான் பண்ணுறது பார்த்தா 1000 கோடி வசூல் அடிக்கணுன்றதுக்காகவே பிளான் பண்ணுறாங்களா சார்? பட் எல்லாருக்கும் ஆசை இருக்கலாம், தப்பு கிடையாது. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. பட் எனக்கு தெரிஞ்சு அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே நேரம் அந்த படம் பார்த்தீங்கன்னா அவர்கள் நினைக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், தமிழ் சினிமாவில் வந்து காமெடிக்கு பெரிய பஞ்சம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல காமெடி நடிகர்கள்லாம் வந்து ஹீரோ ஆகிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சந்தானம் அவர்கள் வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லிட்டு டிடி படத்தையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வடிவேல் அவர்கள் வந்து இப்போ தான் கம்பேக் கொடுத்துருக்காரு கேங்கர்ஸ் மூலிமா. பட் பெரிய வரவேற்பு கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. அப்படி பார்க்கும்போது சூரிய அவர்கள் வந்து ஹீரோவாக மாறி மாமன்ற ஒரு படத்துக்கு மூலிமா அடுத்து வரப்போகிறார். எப்படி பார்க்குறீங்க இவங்களோட வளர்ச்சி? அண்ட் காமெடிக்கு தான் இவங்க கரெக்டாக இருப்பாங்களா இல்லை ஹீரோ மெட்டீரியல் ஆக வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலி இப்போ சந்தானம் சூரிய 2 பேரை வச்சு இந்த கேள்வி கேட்டிங்க அப்படின்னா சந்தானம் வந்து காமெடியனாக நடிப்பதற்கு மட்டுமே சரியானவராக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அவர் காமெடியனாக நடித்த பல படங்களை பார்த்த வகையிலும் அவர் கதாநாயகனாக நடித்த படங்களை பார்த்த வகையிலும் நமக்கு ஏற்பட்ட எண்ணம் கிட்டத்தட்ட 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அடடா இவர் இதை விட இதுக்கு தான் பொருத்தம் அப்படின்னு நமக்கு தோணுனதுனால இந்த கருத்தை சொல்கிறேன். அதே நேரம் சூரியை பொறுத்த வரைக்கும் அவரும் காமெடியன் தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு வடிவேல் அளவுக்கு ஒரு சிறந்த காமெடியனாக இவரை நம்ம எடுத்துக்க முடியாது. தப்பாக ஆங்கிலம் பேசுவதே காமெடின்னு நினச்சிக்கிட்டு இவ்வளோ நாளாக ஒரு காமெடியனாக சர்வைவல் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு திடீர்னு ஒரு எண்ணம், நாம் ஹீரோவானா என்ன அப்படின்ட்டு விடுதலையில் நடித்தார். அதுக்கடுத்து இப்போ மாமன்னு ஒரு படம், இடையில கொட்டுக்காளி நடித்தார். இப்போ மாமன்னு ஒரு படம் வரப்போகுது.
கருடன் ஒரு படம் நடித்தார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி பிளான் பண்ணுறாருன்னா, நம்ம வந்து காமெடியன் தான், ஆனால் இப்போ அடுத்து நடிக்கிறது வந்து ஒரு கதை படமாக இருக்கணும், அதுக்குள்ளே நம்ம ஒரு கதாபாத்திரமாக போய் செட் ஆகணுங்கிற அந்த மைண்ட் செட்டோடு அவர் படங்களை செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது கரெக்டாக அவருக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இத்தனைக்கு மாமன் வந்து சூரியோட சொந்த கதை. ஆமாம், சொந்த கதை, அது ஒரு பக்கம். பட் சந்தானம் என்னன்னா ஹீரோவாகணும்னு நினச்சாரு, அது வரைக்கும் ஓகே தான். அடுத்தவர் என்னன்னா ஒரு அஜித் மாதிரி விஜய் மாதிரி நாமளும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வரணும்னு நினச்சார்ல, அது வந்து அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதனால தான் அவருடைய பல படங்கள் ஃப்ளாப் ஆனது. அதே இது அவர் காமெடியை மட்டும் நம்பின படங்கள், தில்லுக்கு துட்டு மாதிரியான படங்கள்லாம் ஒரு பெரிய அளவில் ஒர்க் ஆச்சு. இப்போ என்னன்னா அவர் மீண்டும் வந்து காமெடியனாக நடிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருக்கு. ஆமாம், அது மட்டும் இல்லை, ஆர்யா கூட இன்னொரு படத்தில் நடிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் என்னன்னு கேட்டால் இங்கே இருக்கிற அந்த காமெடியன் பஞ்சத்தை காட்டுற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். மற்ற யோகி பாபு மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாலும் அவங்கள வந்து மக்களே இன்னும் காமெடியனாக ஏற்கலை. ஸோ அதனால தான் மீண்டும் சந்தானம் வர்றதே ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க.